கோயம்புத்தூர் துடியலூருக்கு பக்கத்தில் டியூப்ளெக்ஸ் மாடலில் 3 BHK வீடு. எத்தச்சோடு வீடு இல்லை, பார்க்குறப்ப எப்படி ஒரு கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு தோணுதா? இல்லவே இல்லைங்க. சூப்பராக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற இந்த ஒரு சூப்பரான 3 BHK இண்டிபெண்ட் வில்லா உங்களுக்கு வெறும் 78 லட்சம் ரூபாய்க்கே கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி துடியலூர் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்துருச்சு அப்படின்னாலே 1 கோடி ரூபாய்க்கு மேலே போயிடுது. ஒரு 3 பெட்ரூம் ஹால் கிச்சனோட வீடு வேணும் அப்படின்னா. பட் இந்த வீடு பொறுத்த வரைக்கும் 2.25 சென்ட்டு தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டு. பட் வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்த மாதிரி வாஸ்துப்படி அம்சமாக வச்சு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இண்டிவிஜுவலாக போர் இருக்குது, நீட்டாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் கொடுத்து ஃப்ரண்ட்டில் பால்கனி. ஏன்னா எப்போவுமே டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன் பெஸ்ட்டாக இருக்கும்னு யோசிப்போம். பட் இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அதுலேயே லைட் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனே அவ்வளோ சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்குறப்பவே அப்பா இதெல்லாம் 1 crore கணக்கில் போகும் அப்படிங்கிற மாதிரி கணிப்பு வந்துடும். பட் இந்த வீடு 78 லட்சம் ரூபா தான். வாங்க அப்படியே நான் காமிச்சிடுறேன். வீட்டுக்கு முன்னாடி 30 அடி ரோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு 2 வெஹிக்கிள் இருந்தாலுமே, அதாவது 2 கார் இருந்தாலுமே ஒன்று வெளியில் விட்டு ஒன்று உள்ளே விட்டுக்கலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணலாம். இங்கே ஒரு கார்டன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. தெற்கு பார்த்த மாதிரியே வீட்டோட ரேம்ப் கொடுத்து மெயின் கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவல் போர் இருக்குங்க இந்த வீட்டில். பார்க்கிங் ஸ்பேஸ் மட்டும் 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு நல்ல பெரிய பெரிய செக்டு பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வால் டைல்ஸ் எல்லாம் டாப் டு பாட்டம் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வாட்டர் சம்பும் கொடுத்துருக்காங்க. இங்கே செட்பேக் ஸ்பேஸ் ஆல்சோ நமக்கு வேணுங்கிற அளவுக்கு செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. வீட்டோட மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக கிழக்கு பார்த்த மாதிரி நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோன்னா ஒரு சின்ன ஃபயர் ஏரியா, பெரிய லிவிங் ஸ்பேஸ் 16க்கு 16 சைஸில் சூப்பராக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரியே பாருங்களேன், இங்கே ஒரு பூஜா யூனிட்டு. அப்படியே ஹாலில் ஸ்டேர்கேஸ் கடையில் இருக்கிற இடத்த யூஸ் பண்ணி நல்ல லூவர்ஸோடு இருக்கிற மாதிரியான மல்டிமீடியா டிவி யூனிட், ஃபுல் ஆஃப் ஷோகேஸ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இருக்குது. சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. எங்கேயும் இடத்த வேஸ்ட் பண்ணல. விண்டோ மட்டும் பாருங்களேன், எவ்வளோ பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. தென் இந்த பக்கம் ஒரு ஷோகேஸ் ஸ்பேஸ் தனியாக வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபயர் ஏரியாவிலேருந்து லெஃப்ட் ஹாலுங்க. அண்ட் அதே மாதிரி ஹாலோட சீலிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸ் கொடுத்து மல்டி கலரில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ஃபுல் ஆஃப் ஸ்பாட் லைட்ஸோட நல்லா கவர் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க. 8க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் மாஸ்டர் சைஸ் பெட்ரூம் தான். இங்கேயும் ஃபுல்லாக கபோர்ட் இருக்குது. மேலே க்ளோஸ்டு லாஃப்ட் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. தென் இந்த பக்கம் ஒரு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி இந்த காட் வரக்கூடிய ஹெடர் பார்ட்டை மட்டும் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஸ்பாட்லைட்ஸோட. இங்கேயுமே ஒரு ஷெல்ஃப் இருக்குது, கிளாஸில் அப்படி க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம்ங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற பாத்ரூம் மட்டும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. டோட்டலாக 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேற்கு பக்கமாக ஒரு விண்டோ, தெற்கு பக்கமாக ஒரு விண்டோவும் இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஸ்பேஸ்லேருந்து அப்படி வடக்கு பக்கமாக வந்தீங்கன்னா இங்கே ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே கிச்சன் கம் டைனிங் ஏரியா. ஸோ டைனிங் செப்பரேட்டாக, கிச்சன் செப்பரேட்டாக, ரெண்டும் சேர்ந்து நமக்கு 8க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. டைனிங்க்கு மட்டுமே 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாலையும் மேலே க்ளோஸ்டு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த கார்னரில் நமக்கு வாஷ் பேஷனுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது நல்ல க்யூட்டாக காம்பேக்டாக இருக்கிற மாதிரியான மாடுலர் கிச்சனுங்க. வேணுங்கிற அளவுக்கு டால் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஓவர் ஹெட் கேபினெட், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கீழேயுமே பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. நல்ல காம்பேக்டாக புழக்கத்துக்கு அழகாக இருக்கிற மாதிரி மாடுலர் கிச்சனாக டிசைன் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஸ்பேஸ்லேருந்து இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்ட் ரெயிலிங் எல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி அப்படி ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. வாங்க மேலே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் சின்ன லாபி ஏரியா. மேலே இருக்கிற 2 பெட்ரூம்ஸுமே நல்ல மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் 11க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. இது பாருங்களேன், கபோர்ட் ஒர்க்கெல்லாம் பிங்க் அண்ட் ஒயிட், பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. முக்கியமாக நல்லா இப்போ படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஃபுல்லாக இது ஸ்டடி யூனிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அவங்களோட திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வார்ட்ரூப்பு, மேலே க்ளோஸ்டு லாஃப்ட் கபோர்டு. இந்த இடத்துல நான் கீழே பார்த்தோம்ல, பெட்ரூம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க காட் வரக்கூடிய இடத்துக்கு. இங்கே ஒரு ஷெல்ஃப் இருக்குது. இங்கேயும் 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் இன்னும் ஃபிட் பண்ணணுங்க. இந்த பெட்ரூம்க்கு வெளியில் லாபி ஏரியாவிலேருந்தே நமக்கு
தெற்கு பக்கமாக ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்து பால்கனி ஸ்பேஸ் 8க்கு 8 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பேக்டாக நீட்டாக இருக்குங்க. ஃபுல்லாக ஏரியா வியூவே தெரியும். ஏன்னா எப்பவுமே ஃப்ரண்ட் பால்கனியோடு இருக்கிறது இன்னும் நல்ல காத்தோட்டம் கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி 8க்கு 8 சைஸில் பால்கனி, மேலே ஸ்பாட்லைட்ஸு ஸ்விங்கெல்லாம் போடுற மாதிரி இருந்தால் அதுக்கு ஹூக்கெல்லாம் கொடுத்து நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 பெட்ரூமுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மட்டுமே 2 மாஸ்டர் பெட்ரூமு. ஸோ அந்த பெட்ரூமு அதுலேருந்து அப்படியே நேரோவாக பார்த்து இந்த இடத்துல இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. சேம் எதுவுமே 10க்கு 16 சைஸ் தான். ஃப்ளோரிங் எல்லாம் ஒரே மாதிரி தான். என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இன்டீரியர்ஸில் மட்டும் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குங்க. அந்த கலர் காம்பினேஷன்ஸு, வார்ட்ரோபு, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, க்ளோஸ்டு லாஃப்ட் கபோர்டு இருக்குன்னா ப்ரீவியஸாக அதில் பார்க்குறப்ப பிங்க் அண்ட் ஒயிட்டில் வந்துட்டு கலர் காம்பினேஷன் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து கிரே அண்ட் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாருங்களேன், ரொம்ப நேச்சுரலிஸ்டிக் டிசைன் கொடுத்து பெயிண்டிங் ஒர்க்கோட பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இங்கேயும் மேற்கு பக்கமாக நல்ல பெரிய ஸ்லைடிங் விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு தனியாக ஒரு புக் ஷெல்ஃப் மாதிரி ஒரு ஷெல்ஃபும் இருக்குது. இங்கேயும் பாத்ரூம் பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் வித் மாஸ்டர் பாத்ரூம் மாதிரி பெரிய சைஸு. இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் தான். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படியே பெட்ரூம் விட்டு வெளியில் வந்தீங்கன்னா இந்த லாபி ஏரியா, இங்கேருந்து நார்த் ஃபேஸிங்லேயும் ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. வெளியில் வந்தோன்னா இந்த இடத்துல வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் இருக்குங்க. ஸ்டேர் கேஸுக்கு கீழே அங்கே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்விட்ச் போர்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே போய்க்கலாம். மேலே வந்தோன்னா ஓப்பன் டெரஸ் ஏரியாங்க. இந்த இடத்துல துணி துவைக்கிறதுக்கான கல், இங்கே டேப் வந்துடும். ஸோ கையில் துவைக்கிற மாதிரி இருந்தால் இங்கே துவைச்சிக்கலாம். வாட்டர் டேங்க் வந்து தனியாக ஒரு ரூம் செட் பண்ணி அதுக்கு மேலே தான் நமக்கு சின்டாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. கீழே அந்த ரூமையும் நம்ம வந்து ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாங்க, சூப்பரான ஏரியா. எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா துடியலூர் பக்கத்தில் தொப்பம்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. டோட்டல் காஸ்ட்டு 78 lakhs தான். ஏன்னா இது 2.25 சென்ட்டு, பட் நமக்கு 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர்ஸ்னு எல்லா வேலைப்பாடுகளுமே சூப்பராக இருக்குங்க. டோட்டல் காஸ்ட்டு 78 lakhs சொல்லியிருக்காங்க. இந்த வீடு பிடிச்சிருக்கு, நேரில் விசிட் பண்ணோம் அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும். கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக விசிட் பண்ணுங்கள். ஒரு வீடில் 2 வீடு அவைலபிளாக இருக்குங்க.